சிலர் போயிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடாது. சிலது போனதுக்கு அப்புறம் தான் சில நல்லதே உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு விலகின பின்பு அல்லது பிரிந்த பின்பு. சிலர் போயிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடாது. சிலது போனதுக்கு அப்புறம் தான் சில நல்லதே உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். சிலர் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வருத்தம் இருக்கு தெரியுமா? நீங்க உண்மையா நேசித்தீங்க. அவனுக்கு வருத்தமே இல்லை, ஏன்னா உண்மையா நேசிக்கல. ஒருத்தங்க உங்களை விட்டு போகும்போது வலி உங்களுக்கு இருக்குதுன்னா உங்க அன்பு நிஜம், அதனாலதான் வலிக்கு. ஆனா அவங்களுக்கு வருத்தமே இல்லைன்னா அவங்க அன்பு போலின்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். வாழ்க்கையில சில பாடங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அடுத்த நிலைக்கு முதிர்ச்சி பெற்ற சபையாய் வளருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் வித்தியாசமே தெரியாம உட்காராதீங்க. அறிந்து கொள்ளுங்கள், டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பின்பு, எல்லாம் சொல்லுங்க, பிரிந்த பின்பு. இப்படிப்பட்ட ஆட்கள் போறது நல்லது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பாய் 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 பாய். போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. பின்பு கர்த்தர் ஆபிரகாமை, அப்போ ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் இவன் கிளம்புற வரைக்கும். இவன் போன உடனே வந்துட்டாரு. உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி. சார், இவன் கிளம்புன உடனே தான் சார் இதுவரை வராத பிளெஸிங்ஸ், இதுவரை வராத ஆசீர்வாதம், இதுவரை வராத நன்மைகள். சில ஆட்கள் போறது ரொம்ப நல்லது.